ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. காய்கறியெல்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இந்த குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. 2 துண்டு அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் நறுக்குன கொத்தமல்லி புதினா தழை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்ட பின்னாடி இதில் அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வந்து நம்ம வதக்கிக்கலாங்க. இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபிங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சு எடுத்த அரிசியை பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி இந்த நெய்யிலே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் தடவை மாதிரி கலந்து விட்ட பின்னாடி அடுத்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இந்த மாதிரி கிரேவி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்த பின்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. சைடில் இருக்கலாம் நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கடைசியில் இதில் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம எல்லா பிரியாணி பண்ணுற மாதிரி தக்காளி போட்டு வதக்கக்கூடாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா தக்காளியை இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. தண்ணியில் சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. அடுத்து விசில் போட்டுக்கலாங்க. விசில் போட்டு விட்டுட்டு 2 விசில் வச்சு எடுங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ ரொம்ப சூப்பரான நம்மளோட ஒயிட் பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சாதம் வந்து நல்லா உதிரியாக சூப்பரான டேஸ்ட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட குழையில, பாருங்கள், அடி பிடிக்கல. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இந்த மாதிரி சுக்கா இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி வந்து உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.